ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். கிருபையும் மகா ஐஸ்வர்யமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல வேளைக்காக ஆண்டவரே நன்றி. இந்த மாலை வேளையில நாங்கள் ஒரு சிறு கூட்டமாக குடும்பமாக ஆண்டவரை ஒன்றிணைந்து உம்மை நாங்கள் நன்றி சொல்லுகிறோம், ஸ்தோத்திரிக்க கூடி வந்திருக்கிறோம். கர்த்தர் எங்களோடு கூட நீர் பேச வேண்டுமாய், இடைப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். நல்ல ஆலோசனைகளை எங்களுக்கு தாரும். நீர் மாத்திரமே எங்களை காக்க வல்லவர் என்கிற அந்த உண்மைகளை நாங்கள் அறிந்து தெளிந்து உம்மை சார்ந்து வாழக்கூடிய கிருபைகளை எங்களுக்கு தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். விசேஷமாய் புதுமண தம்பதியரை உம்முடைய பாதத்தில் வைக்கிறோம். ஆண்டவரே, அவர்களுக்கு வேண்டிய கிருபைகளையும் சமாதானத்தையும் தாரும். புதிதாக வாழ்க்கையை துவங்கி இருக்கிற அவர்களுக்கு நேர் உம்முடைய அன்பை பாராட்டவும், உம்முடைய ஆலோசனைகளை தரவும், உம்மை சார்ந்து வாழ்வது அதனால் கிடைக்கிற பலன் என்ன என்கிற ஆண்டவரே அந்த உணர்வுகளை ஆண்டவரே நாங்கள் புரிந்து அறிந்து உமக்கு பிரியமாய் நாங்கள் நடக்க கர்த்தர் எங்களுக்கு நல்ல வழிகளை காட்ட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாருடைய மனங்களையும் ஒருமுகப்படுத்துங்க ஆண்டவரே. சற்று நேரம் உம்முடைய வார்த்தையில் இருக்கிற அந்த ஆழத்தை நாங்கள் புரிந்து கொள்ள எங்களுக்கு உம்முடைய மனக்கண்களை எங்களுடைய மனக்கண்களை திறந்தருளும் ஆண்டவரே. முழு கவனத்தையும் உம்முடைய வார்த்தையில நாங்கள் செலுத்தி உம்முடைய வார்த்தை எங்களுக்கு சொல்லுகிற அந்த வெளிச்சத்தை நாங்கள் உணர்ந்து கொண்டு அதன்படி நடப்பதற்கு நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்க எங்களை தகுதிப்படுத்தும், ஆயத்தப்படுத்தும். ஆவியானவர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. அடியனை மறைங்க, நீங்க வெளிப்படுங்க. உம்முடைய சத்தம் மாத்திரம் கேட்கப்பட வேண்டும். ஆசீர்வதியும் ஆசீர்வதியும். எல்லா தடைகளை நீக்கி போடுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆம். கிறிஸ்துவுக்குள் அன்பான தெய்வ ஜனமே, உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிதான வல்லமையான பெரிதான நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்துகிறோம். தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. நமது மெய்ப்பனின் குரல் ஊழியங்களின் சார்பாக எங்களுடைய வாழ்த்துதல்களையும் வணக்கங்களையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கள் பலுகி பெருகி தேவனுக்கு பிரியமான மக்களாக, சாட்சியுள்ள மக்களாக வாழ வேண்டும் என்று சொல்லி கிறிஸ்துவுக்குள் உங்கள் அனைவரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம். இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு விசேஷமான வார்த்தையை கொடுத்திருக்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க. உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். இது ஆண்டவர் பிறந்த போது தேவ தூதர்கள் பரத்திலிருந்து இறங்கி நமக்கு சொன்ன ஒரு வாக்கு. அப்படிதான் பாட்டு பாடினாங்க. எப்படி பாட்டு பாடினாங்கன்னா, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியில சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி அவர்கள் பாடினார்கள். இன்றைக்கு நாம் ஏன் கூடி வந்திருக்கிறோம் என்றால், நம்முடைய பிள்ளைகள் இன்னைக்கு திருமணமாகி புதிய வாழ்க்கையை துவங்கி இருக்கிறார்கள். சாமும் அனிதாவும் இணைந்து வாழ்க்கையை நடத்த போறாங்க. ஆனந்தி நான் என்ன சொன்னேன்? அனிதா ஆனந்தி ரைட். ஆனந்தியும் சாமும் இணைந்து பயணிக்க போகிறார்கள். புதிய வாழ்க்கை ஆரம்பித்திருக்கிறார்கள். இந்த வாழ்க்கை பயணம் எப்படி இருக்க வேண்டும் என்றால், இந்த வார்த்தையின்படி இருக்க வேண்டும். அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்? உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையா இருக்கணும். பூமியில உள்ள, அதாவது குடும்பங்களுக்குள்ள என்ன நடக்கணும்? சமாதானம் இருக்கணும். மனுஷர்கள் மீது எப்படி இருக்கணும்? பிரியமா இருக்கணும். இதுதான் நாம இப்ப ஆண்டவர் நமக்கு அதுதான் மாதிரியா கொடுத்துட்டு போய்கிறார். எப்படி மாதிரினாக்கா, வாசிங்க யோவான் எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 15வது வசனம்
நமக்கு ஒரு உண்மையை சொல்லுகிறது. 13:15 நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி. ஆமா, ஆண்டவர் எல்லாத்தையும் நமக்கு மாதிரி காமிச்சிருக்கிறார். அவர் பிறந்த போது எப்படி அவர் அவர் எந்த நோக்கத்துக்காக பிறந்தாரோ அப்படி போல நாமும் அந்த நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டும். நம்முடைய வாழ்க்கையும் புதிதாக துவங்குற சாமனுடைய ஆனந்தியுடைய வாழ்க்கையும் எப்படி இருக்க வேண்டும்? கர்த்தருக்கு, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு பிரியமா இருக்கணும். பூமியில் இருக்கிற குடும்பங்களுக்குள்ள சமாதானத்தை ஏற்படுத்தணும். அதே போல மனுஷர்களுக்குள்ளே பிரியத்தை, ஒரு ஒரு இணக்கத்தை, ஒரு ஈடுபாட்டை ஏற்படுத்தணும். நாம் ஒரு பக்கம், நீ ஒரு பக்கம், அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. அதுக்காக நம்மளை உருவாக்கவே இல்லை. முதல்ல நம்மளை படைச்சதே இப்படிதான், நம்ம ஐக்கியமா இருக்கணும். அதனாலதான் ஆண்டவர் குடும்பங்களை உருவாக்கினார். குடும்பம், மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல, அவனுக்கு ஏற்ற துணையை நான் உண்டாக்குவேன் என்று சொல்லித்தான் ஆண்டவர் என்ன பண்ணாரு? ஆதியாகமம் 2வது அதிகாரம் எடுத்துக்கங்க. ஆதியாகமம் 2வது அதிகாரம் 18வது வசனம். ஆமா, இப்ப அடுத்த வசனத்தை வாசிங்க. 24வது வசனத்தை வாசிங்க. அதுலயே, இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயை விட்டு தன் மனைவியோட இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமா இருப்பார்கள். இப்ப நான் அன்னைக்கு திருமண அன்னைக்கு காலையில சாமுக்கு நம்ம ஜெபம் பண்ணி பிளஸ் பண்ணும்போது சில ஆலோசனைகளை கொடுத்துட்டு நம்ம பிளஸ் பண்ணிட்டு போனோம். அங்க என்ன சொன்னோம் அப்படின்னா, 3 காரியத்தை ஞாபகத்துல வச்சுக்கணும், முக்கியமானது 3 காரியம் அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னோம். என்னன்னு சொன்னோம்னா, முதல்ல அன்பு, அன்பு ரொம்ப முக்கியம். அடுத்தது விட்டு கொடுத்தல் ரொம்ப அவசியம். 3வது மன்னிப்பு அவசியம். இது 3ம் குடும்ப வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம். அன்பு வேணும், விட்டு கொடுத்தல் வேணும், அடுத்தது மன்னிப்பு அவசியம் என்று சொன்னோம். இப்போ அந்த இடத்துல இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொன்னோம். இந்த பிசா ஃபார்முலா அப்படின்னு ஒன்று சொன்னேன் நான். பிசா ஃபார்முலான்னு ஒன்று இருக்கு. பிசா ஃபார்முலா என்ன அப்படின்னா, இப்போ அந்த பிசா எப்படி சாப்பிடணும்னா, சூடா சாப்பிட்டா நல்லா இருக்கும் இல்லையா? சூடா சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும். இப்ப சாமுகிட்ட அனிதா இது ஆனந்தி என்ன சொல்லுது, என்ன சொல்லுது அப்படின்னா, பிசா வாங்கிடுவாங்க சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லும். சாம் என்ன பண்ணிட்டோம், கடைக்கு போயிட்டு வரும்போது மறந்துட்டு வந்துடும், ஏதோ ஞாபகத்துல மறந்துட்டு வந்துடும். மறந்து வந்தோடனே இப்ப ஆனந்தி ஆனந்தி உடனே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் இல்லையா, பிசா வாங்கிட்டு வர போறாங்க, சாப்பிட போறோம், ஒரு ஆர்வம் தானே, ஆர்வமா இங்க பிசா அப்படின்னு கேட்டா மறந்தாச்சு. ஆனா இப்ப மறந்துட்டேன்னு சொல்ல முடியுமா? சாம் என்ன சொல்லுவான், இல்ல இல்ல அது நம்ம சூடா சாப்பிடணும், கடையில போய் சாப்பிட்டா நல்லா இருக்கும், கடையில போய் சாப்பிட்டோம் நல்லா இருக்கும், வாங்கி வந்தா ஆறிட்டா கட்டி ஆயிடும், சாப்பிட முடியாது, அதனால நம்ம என்ன பண்ணலாம், கடையில போய் சாப்பிடலான்னு வாங்கிட்டு வரல அப்படின்வான். ஆனா அது தெரிஞ்சோ தெரியாமல அப்படி சமாளிக்கிறதுக்காக சில காரியங்களை சொல்றது உண்டு. ஆனா அது உண்மையும் அதுதான், கடையில சாப்பிட்டா நல்லா இருக்கும், இம்மீடியட்டா சாப்பிட்டா அது நல்லா சாஃப்டா இருக்கும், சாப்பிட்றதுக்கும் இனிமையா இருக்கும், சாப்பிடலாம். அது போல கணவன் மனைவியா இருக்கிறவங்க பல விஷயங்கள், இப்ப சாமு ஒரு சூழ்நிலையில வளர்ந்த மகன், ஆனந்தி வேறொரு சூழல்ல வளர்ந்த மகன். இப்ப 2 பேரும் கணவன் மனைவியா இணைஞ்சிருக்கிறாங்க. 2 பேருடைய சூழ்நிலைகள் வேற, டேஸ்டும் வேற.
இப்ப இன்னும் சயின்டிபிக்கா மெடிக்கலா சொல்லணும் அப்படின்னா YX இல்லையா, XY குரோமோசோம்ஸ், இந்த ரெண்டு பேருமே வேற மைண்ட் செட்டோட இருக்கிறவங்க. அப்போ அந்த மைண்ட் செட்டோட இருக்கிறவங்க இணைகின்ற பொழுது சில பயாலஜிக்கல் வித்தியாசங்களும் உண்டு கூடவே. அது இயற்கையாகவே இருக்கிறது. இது எல்லாருக்குமானது, எல்லாருக்கும் இது, அது அவங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமான குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் தெரிஞ்சிக்க வேண்டிய உண்மை இது. ஆனா நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம் அப்படின்னா, உடனே அண்டர்ஸ்டாண்ட் ஆகிக்கணும், உடனே மெர்ஜ் ஆயிடணும், நான் என்ன நினைக்கணும் ஷோபா செய்யணும், ஷோபா என்ன நினைக்கணும் கிறிஸ்டி செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் இருக்கும் எல்லாருக்கும். ஆனால் இயற்கை அதுக்கு நமக்கு என்ன பண்ணல, அந்த சூழலை நமக்கு உருவாக்கி கொடுக்கல. வேறு வேறு சூழல்ல வேறு வேறு தன்மைகளோடு அவங்க ஒன்றிணைஞ்சிருக்காங்க. ஆனால் அப்படி இணைந்தவர்கள் அந்த அண்டர்ஸ்டாண்டிங்குள்ள வர முயற்சிக்கணும். அதுக்கான சில காலங்கள் நடக்கும். ஆனா இப்ப ஆரம்பத்துல சாமு என்ன தவறு செஞ்சாலும் ஆனந்தி ஒத்துக்குமா ஒத்துக்காதா? ஒத்துக்கும். ஆமா, அதே மாதிரி ஆனந்தி என்ன தவறு செஞ்சாலும் அது பெருசாவே தெரியாது. எவ்வளவு நாளைக்கு? 3 மாசம் வரைக்கும். 3 மாசம் வரைக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப நல்லா போகும், எல்லாம் ஓகே. 4வது மாசம் கொஞ்சம் மனசுக்குள்ள ஒரு இது இருக்கும், என்னடா அது அப்படின்ற ஒரு ரெண்டு பேருக்குமே வரும். 6 மாசம் அந்த மாதிரி போகும். 7வது மாசத்துல கொஞ்சம் கோபதாபங்கள், ஏன் இப்படி செய்யல அப்படின்னு சாமும் கேட்கலாம், அல்லது ஆனந்தி என்ன பண்ணலாம் கேட்கறதுக்கான சூழல்கள் வரும். ஒரு வருஷம் அப்படி போகும். 1 வருஷத்துக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, வேஸ்ட்மா, சரி, இது இல்ல, நான் எவ்வளவு முறை சொல்றது அப்படிங்கிற ஒரு அந்த மைண்ட் செட்டுக்குள்ள வந்துருவான். இது இயற்கை. இதைதான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். இப்ப நாம ஏன் இன்னைக்கு ஒரு பிரேயர் பண்ணணும் அப்படின்னு நம்ம முயற்சி எடுக்கிறோம்னா, இந்த அண்டர்ஸ்டாண்டிங்ல நம்ம புரிஞ்சுக்கணும், யதார்த்தங்களை புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு யதார்த்தங்களை புரிஞ்சிக்காம எல்லாரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கன்னா, அவரவர் விருப்பத்தை நிறைவேற்றி கொண்டு ஓடிக்கொண்டு ஃபாஸ்ட் வேர்ல்டு, ஓடு. இப்ப உங்களுக்கு கூட இப்ப நாம விட்டா என்ன பண்ணலாம், நமக்கு நிறைய வேலைகள் இருக்கும். ஆனால் அதெல்லாம் தவிர்த்து விட்டு நம் சற்று நேரம் உட்கார்ந்து ஆலோசித்து ஆண்டவர் சமூகத்துல உட்கார்ந்து அவரிடத்துல நம்ம அர்ப்பணிச்சு அதையெல்லாம் சரி பண்ணி கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கூடுகையே, வேற என்னத்துக்கும் கிடையாது. அப்போ இது மாதிரி சூழல்கள் வரும். ஆனால் உலகம் வேறு மாதிரி போய் கொண்டிருக்கிறது. நாம் ஆண்டவர் நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார். அப்போ நாம ஆண்டவரை சார்ந்து வாழக்கூடிய ஒரு சூழலுக்கு நாம என்ன பண்ணி உருவாக்கி கொள்ள வேண்டும். இப்போ வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், இப்ப வாசிங்க, எபேசியர் 4வது அதிகாரம் 4:26. கோபம் கொண்டாலும் பத்தியா ஒரு லிமிட் கொடுத்திருக்கிறார். இதான் மேக்சிமம் லிமிட். என்னன்னு சொல்ற, மறுபடியும் வாசிங்க, கவனிக்கிட்டவங்க. நீங்க கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், சூரியன் அஸ்தமிக்கிறது. மாலையில சூரியன் என்ன ஆகும், அஸ்தமனம் ஆகும். எத்தனை மணிக்கு? 6, 6:05, 6:40 இல்லையா மேக்சிமம் டைம். அதுக்குள்ள என்ன பண்ணிடணுமா? ஆமா, தனிஞ்சிடணும். அதுக்கு மேல அது மேக்சிமம். ஆனா அதுக்காக சாயந்தரம் வரைக்கும் வெயிட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அது மேக்சிமம் டைம் லிமிட் அவர் கொடுக்கிறார் நமக்கு, மேக்சிமம் டைம் லிமிட். நீங்க அதுக்குள்ள என்ன பண்ணிக்கணும், ஒப்புரவு ஆகிட்டு சரி போச்சு, ரைட்டு, ஓகே அப்படின்ற மனநிலைக்கு வந்துடணும். இப்போ இந்த இடத்துல தான் ஆண்டவர் நமக்கு தேவைப்படுறார். அது வரைக்கும் நமக்கு ஆண்டவர் தேவை கிடையாது. இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, போயிட்டு இருக்கிறோம்.
ஆனால் எங்க ஆண்டவர் நமக்கு தேவைப்படுறாருன்னா, ஒரு லெவலுக்கு மேல போன உடனே நம்ம எல்லாமே மாறிடும், சூழ்நிலைகள் பழகிடும். ஒரு எல்லாமே இப்ப கைப்பட்டாலும் குத்தம், கால்பட்டாலும் குத்தம்ன்ற அளவுக்கு வந்துடும். எப்ப? மேக்சிமம் 1 இயர்ல இல்லையா? அது வரைக்கும் எல்லாமே ஓகே, ஒரு பிரச்சனையும் கிடையாது. அது வரைக்கும் அன்பு இருக்கும். அதுக்கப்புறம் அது பழகிடும். அது அப்புறம் வேற மாதிரி போக ஆரம்பிச்சோம். அப்போ இந்த இடத்துல தான் ஆண்டவர் நமக்கு தேவைப்படுகிறார். அப்போ ஆண்டவரை நாம் சார்ந்து வாழ வேண்டிய சூழல் அப்பதான் ஆரம்பமாகுது. அப்போ ஆண்டவரை சார்ந்து வாழ நாம பழகிக்கணும். இப்ப ஆண்டவரை சார்ந்து வாழணும் அப்படின்னா எனக்கு ஆண்டவர் யாருன்னு தெரியணும் இல்லையா? ரைட்டா? ஆண்டவர் யாருன்னு தெரியாம நான் அவர் சார்ந்து வாழ முடியுமா? வாழ முடியாது. அப்ப ஆண்டவர் யாருன்னு எனக்கு தெரியணும். இப்போ ஆண்டவர் யார் என்பதை நான் அறிந்து கொண்டால்தான் நான் அவரை சார்ந்து வாழ பழகிக் கொள்வேன். இப்ப வாசிங்க மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11:28. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பு. அந்த பக்கம், அந்த சைடு 11:28 அந்த சைடு, அந்த அந்த அது 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 கீழே மத்தேயு 11:28. சரி. அப்போ வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். இப்ப ஆண்டவர் சொல்றார், இந்த மாதிரி சூழ்நிலை வரும், இதெல்லாம் இயற்கை தான். அப்ப நீ என்ன பண்ணணும்? உன்னுடைய சுயத்துல நீ நிற்காம அவரை சார்ந்து வரக்கூடிய ஒரு சூழலுக்குள் வந்து விட வேண்டும். அப்ப ஆண்டவர்கிட்ட நான் என்ன பண்ணலாம்? என்னுடைய வருத்தங்களை, என்னுடைய பாரங்களை, என்னுடைய கவலைகளை, என்னுடைய பிரச்சனைகளை நான் ஷேர் பண்ண முடியும். பண்ணா அவர் நமக்கு என்ன பண்ணுவாரு? பதில் தர்றதுக்கு அவர் தயாராக இருக்கிறார். அது சங்கீதம் 55:22 வாசிங்க. சங்கீதம் 55:22. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை. இதை நம்ம புரிஞ்சு கொள்ளணும். இந்த இடத்துலதான் ஆண்டவர் நமக்கு தேவைப்படுகிறார். அப்போ எனக்கு பிரச்சனை வரும்போது ஆண்டவரை நான் தேடுறதை காட்டிலும் முன்பாகவே நான் அவரை அறிந்திருக்க வேண்டும். நமக்குள்ள இன்டிமேசி வேணும். நீங்க வேலை செய்யற இடத்துல கூட உங்க அதிகாரி பிரச்சனைன்னு போய் நின்னா உதவி செய்வாரா? இல்ல எனக்கு அவர் நல்ல அறிமுகம் இருக்கு, தைரியமா நான் அவர்கிட்ட போய் நின்னா எனக்கு பதில் கிடைக்கும்னு நாம போக முடியுமா? நான் சொல்றது புரியுதா? உங்க மேல் அதிகாரி இருக்காரு, அவரை திடீர்னு ஒரு பிரச்சனையில மாட்டின்னு போய் அவர்கிட்ட போய் நின்று பதில் வாங்கறது பெட்டரா, அல்லது அவரோட நல்ல பழகி நல்ல பழக்கமா இருந்து அப்போ பிரச்சனை வரும்போது அவரை போய் கேட்டா அவர் தாராளமா என்னை பார்த்த உடனே சரி சாமு நான் பாத்துக்கிறேன், ஒன்னும் பிரச்சனை இல்லை போ அப்படின்னு சொல்லுவாரா? அதைத்தான் நாம செய்யணும். என்ன செய்யணும்? ஆண்டவரை நான் பழக்கப்படுத்திக் கொள்ளணும். அவருக்கும் எனக்கும் உறவை நான் ஏற்படுத்திக் கொள்ளணும். அப்ப அந்த உறவை நான் ஏற்படுத்தி கொண்டு நான் பிரச்சனைன்னு வரும்போது நான் அப்ப ஆண்டவர் சொல்றேன். இப்ப நீங்க அது வாசிங்க, தானியேல் 9:23. தானியேல் 9:23. ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கும் முன்னே கட்டளை வெளிப்பட்டது, நான் அதை அறிவிக்க வந்தேன், இப்பொழுதும் கேட்டு. பத்தியா? அப்போ இதுதான் இன்டிமேசி இருக்கிற நமக்கு கொடுக்கிற பலன். இன்டிமேசி இருந்தா நமக்கு ஏற்படுகிற பலன் இதுதான். அப்போ தானியேல் ஆண்டவர் எப்படி அட்ரஸ் பண்றாருன்னா, நீ மிகவும் பிரியமானவன்,
அப்போ உங்களை எப்படி ஆண்டவர் அட்ரஸ் பண்ணணும்னா, நீங்கள் மிகவும் பிரியமானவர்கள் என்று அவர் அட்ரஸ் பண்ற இடத்துக்கு நீங்க வந்துடணும். அப்பொழுது நீ கேட்கறதுக்கு முன்பாக என்ன பண்ணிடுவாரு, பதில் உனக்கு வந்துட்டே இருக்கும். கரெக்டா உனக்கு வரும், நீ அதுக்கேற்ற மாதிரி போய்கிட்டே இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு பெரும்பாலானவர்கள் அந்த இடத்துல இல்லை. எல்லாரும் ஒண்ணு தேடுறாங்க. எப்படி தேடுறாங்கன்னா, பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் தேடுவாங்க. பிரச்சனை முடிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் மறந்துடுவாங்க. அதுக்கப்புறம் டாடா பை பைன்னு சொல்லிட்டு அவங்க அவங்க வழியில போயிட்டு இருப்பாங்க. ஆனால் அப்படி இல்லாம ஆண்டவரை சார்ந்து வாழ்கிற இடத்துல இருந்து கொண்டு நான் வாழ்க்கையை துவங்க வேண்டும் இல்லையா? அப்ப அப்பொழுது நமக்கு எல்லாம் அந்த பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் இருக்கும், வித் அண்டர்ஸ்டாண்டிங்ல மாறுபட்ட கருத்துக்கள் வரலாம், எல்லாம் வரும். ஆனால் அதெல்லாம் என்ன சூழ்நிலைக்குள்ள வரும், அது கொஞ்ச நேரத்துல கோபம் சில நேரங்களில் பேசுறது தான் இருக்கும். அந்த நேரத்துல கோவப்பட்டோம், ஏதோ பேசிட்டோம், அப்புறம் அடுத்த நிமிஷமே சரி எல்லாத்தையும் மறந்து சாரி அப்படின்னு அண்டர்ஸ்டாண்டிங்குள்ள போய் அடுத்த லெவலுக்கு போயிட்டே இருக்கணும். இதுதான் ஒவ்வொரு வாழ்க்கையை நடத்துகிற குடும்பத்தினருக்கு இது மிக மிக அவசியம். ஆனால் இது இன்னைக்கு தெரியல. இல்லாம என்ன ஆயிடுச்சுன்னா அது வேற 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 சூழ்நிலைகளுக்குள் இன்னைக்கு போய்கொண்டிருக்கிறது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகளுக்குள் நீங்கள் வந்துவிடாதபடி கர்த்தரை சார்ந்து வாழ்கிற அந்த வாழ்க்கையை இப்பொழுதிருந்தே ஆரம்பிக்க வேண்டும். இப்ப ஆனந்திக்கு அது புதுசு. ஆனந்திக்கு இப்ப வந்து பைபிள் படிச்சிருக்கியாமா? நீ படிச்சதே இல்லை இல்ல? சரி, என்ன பண்ணணும், இப்ப எடுக்க ஆரம்பிக்கணும். இப்பவே என்ன பண்ணணும், உன்னுடைய இப்ப எனக்கு இன்னொரு கேள்வி, அது நீ அதை போறதுக்கு முன்னாடி இந்த கேள்விக்கு பதில் சொல்லு. இப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உனக்கு தெரியுமா? தெரியும். எப்படி தெரியும்? ஓஹோ, அவ்வளவுதான். அத அவர் யாரு என்ன இதெல்லாம் தெரியாது, அதெல்லாம் தெரியாது. சரி, இப்ப தெரிஞ்சுக்கொள்ள முயற்சி எடு. சரி, இப்ப அவரை உனக்கு பிடிக்குமா பிடிக்காதா? என்னம்மா? எல்லாரையும் யார? எல்லாரையும், எல்லா கடவுளும் பிடிக்கும். சரி, அப்போ ஆண்டவர் யாருன்னு இப்ப நான் உனக்கு சொல்லி ஆகணும் கண்டிப்பா. ஏன்னா இப்ப உனக்கு எல்லா கடவுளும் பிடிக்கிறதுனால நான் கண்டிப்பா என்ன பண்ணணும், ஆண்டவர் யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணும். இப்ப ஆண்டவர் யார் என்றால் வாசிங்க, ஆதியாகமம் 1வது அதிகாரம் 26, 27, 28. பின்பு தேவன் நமது சாயலாக நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள். தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாக சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். அவர்களை நோக்கி, நீங்கள் பல்லுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும். இப்ப ஆசீர்வதித்தார். இப்ப அந்த வசனம் கேட்டியாமா? என்ன படிச்சாங்க? என்ன அதுல உனக்கு என்னென்னலாம் தெரியுதுன்னு சொல்லு பார்க்க. உனக்கு தெரிஞ்சது வாசி, உனக்கு படிச்சாச்சு. 3 வசனத்தை படிச்சாங்க. அதுல குறிப்பா நீ புரிஞ்சுக்கிட்டது வரைக்கும் சொல்லு. என்ன புரிஞ்சுது உனக்கு? அடுத்தது வெரி குட். அடுத்தது
என்ன புரியல? தெரியுதா? ரைட்டுமா. என்ன என்ன வேணும்? என்னமா புரிஞ்சுதான் சொல்லணுமா? நீ புரிஞ்சது கரெக்டா சொல்லணும்னு அவசியமே கிடையாது. உனக்கு என்ன புரியுதோ சரி. இப்ப நான் சொல்றேன் கேளு. இப்ப நீ சொன்னதெல்லாம் கரெக்ட். அதுல என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்போ முதல்ல ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். நம்மை, பூமியை, மிருக ஜீவன்கள் எல்லாவற்றையும் படைத்தவர் யார்? அதை நான் முழுசா புரிஞ்சுக்கொள்ளணும். இதுல என்ன சொல்றாரு, நான் இந்த உலகத்தை எல்லாம் படைச்சிருக்கிறேன். இப்ப அவர் இதெல்லாம் நீ ஆண்டுகொள், இப்ப இதெல்லாம் ஆண்டுகொள்பா அப்படின்னு உங்ககிட்ட சொன்னா, அது மேல எனக்கு அதிகாரம் இருந்தா தானே நான் உனக்கு சொல்ல முடியும். இல்ல, அங்க என்ன சொல்ல வர்றாரு, முதல்ல எப்படி வசனம் ஆரம்பிக்குதுன்னா, நம்முடைய சாயல் படி, நம்முடைய ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்கலாம் அப்படின்றார். கரெக்டா? என்னுடைய சாயல் படி நான் மனுஷனை உண்டாக்க. அப்போ மனிதனை உண்டாக்கினது யார்? கடவுள், கர்த்தர், இல்லையா? அவரை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துன்னு சொல்றோம். அங்க வெறும் கடவுள் தான் சொல்றாரு. அவர் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அது ஏன் வர அப்புறம் பின்னாடி வர. இப்போ அவர் நம்மை உண்டாக்கினார்னு சொல்றார். அப்போ நம்மளை உண்டாக்கினது யார்? கடவுள். ரைட்டா? அடுத்தது என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, இந்த சமுத்திரத்தையும் பூமியையும், பூமியில் உள்ள மச்சங்களையும், மிருக ஜீவன்களையும், பறவைகளையும் நீங்க ஆண்டு கொள்ளுங்கள்னு சொல்றாரு. அப்ப ஆண்டு கொள்ளுங்கள்னு ஒருத்தர் சொன்னா, அதையெல்லாம் உண்டாக்கினவரால சொல்ல முடியுமா, இல்ல யார்த்தையோ கூப்பிட்டு நீ பாத்துக்கமான்னு சொல்லிட்டு போவாங்களா? உண்டாக்கி அந்த அதிகாரம் அவர்கிட்ட இருந்தாதான் அவர் என்ன பண்ணுவாரு, நீ ஆண்டு கொள்னு உன் கையில கொடுப்பார். ரைட்டா? அப்போ முதல்ல இதை நல்லா புரிஞ்சு கொள்ளணும். ஆண்டவர் தான் எல்லாவற்றையும் படைத்தார், என்னையும் படைத்தார், என்னையும் ஆளுகைக்கு உட்படுத்தி இருக்கிறார். நான் அவருடைய கரத்தின் கிரியையா இருக்கிறேன். அவர்தான் என்னை இந்த பூமியில உருவாக்கி எனக்கு ஆளுகை கொடுத்திருக்கிறார். இப்ப நீங்க போய் ஃபாரின்ல வேலை செய்யறீங்களே, யார் அந்த அதிகாரத்தை உங்களுக்கு கொடுத்தது? கர்த்தர் தான் கொடுத்திருக்கிறார். ஏன்னா அவர் சொல்லி இருக்கிறார், எழுதி வச்சிருக்கிறார், நான் உனக்கு, நீ ஆண்டுகொள், நீ இதெல்லாம் ஆண்டுகொள், இது உன்னால் எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட கொடுத்திருக்கிறேன். மச்சங்களையும், சமுத்திரத்தையும், பூமியையும், வானத்தையும், பூமியையும், சமுத்திரத்தையும் நான் என்ன பண்ணிட்டுக்கிறேன், இப்போ உங்ககிட்ட கொடுத்துருக்கிறேன், நீ ஆண்டுகொள். இப்ப நாம என்ன பண்றோம், கடல் கடந்து போய் நாம இன்னொரு இடத்துல போய் என்ன பண்றோம், வேலை செய்யறோம். ஒரு அதிகாரத்தோட வேலை செய்யறோம். ஒரு உத்வேக, ஒரு என்ன சொல்றது, ஒரு அத்தாரிட்டியோட நான் என்ன பண்றேன், அங்க போய் அந்த வேலையை செய்யக்கூடிய அந்த இடத்துல நாம இருக்கிறோம், இல்லையா? அன்னைக்கு நான் நேற்று முந்தா நாள் கேட்டப்ப என்ன, நேத்தா முந்தா நாளும் எப்படின்னா, நாங்களே எங்களை டாக்டர்ஸ் பிரிஸ்கிரைப் பண்ற அளவுக்கு நாங்க அங்க இருக்கிறோம். டாக்டர்ஸ் எங்களை தேவையில்லை. நாங்களே ஒரு பேஷண்ட்டை அவருக்கு என்ன கண்டிஷன் முடிவெடுக்க முடியும். முடிவெடுத்து நான் என்ன பண்ண முடியும், டிஸ்சார்ஜ் பண்ணி அனுப்ப முடியும். ஆனா இதை இங்க யார் செய்வாங்க? டாக்டர் மட்டும்தான் செய்யணும். இந்த எந்த நர்ஸுக்கும் அந்த அதிகாரம் கிடையாது. டாக்டர் பார்த்து ஓகேம்மா இவனை டிஸ்சார்ஜ் பண்ணு அப்படின்னு எழுதிட்டு போனா தான் நான் படிச்சுட்டு ஓ டாக்டர் டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி அனுப்ப முடியும். ஆனா ஆண்டவர் உனக்கு அங்க என்ன பண்ணிருக்காரு, அந்த அதிகாரத்தை கொடுத்து நீயே டிஸ்சார்ஜ் பண்ற அளவுக்கு, நீயே டாக்டர் மாதிரி ஆக்ட் பண்ற அளவிற்கு உன்னை அங்க அதிகாரப்படுத்தி இருக்கிறார். அப்போ இந்த அதிகாரத்தை கொடுத்தவர் கர்த்தர். அப்போ அவ்வளவு பெரிய அத்தாரிட்டியான ஒரு கர்த்தர். அது மாத்திரம் இல்ல, இப்போ இங்க வெறும் கர்த்தர்னு தான் நம்ம படிக்கிறோம். ஆனா அவர் எப்படி இங்க பூமிக்கு வந்தார்? ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பூமிக்கு அவர் எப்படி வந்தாரு? மனிதனாக பிறந்து அவதாரம் எடுத்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ற பெயர்ல அவர் இந்த பூமியில வாழ்ந்தார். எவ்வளவு காலம் வாழ்ந்தார்? 33.5 ஆண்டுகள் வாழ்ந்தார். 33.5 ஆண்டுகள் வாழ்ந்து
நமக்கு பல்வேறு ரகசியங்களை அவர் போதனைகளாக சொல்லி போயிருக்கிறார். அதுதான் இன்னைக்கு நம்முடைய கரத்துல இந்த வேதாகமமாக இருக்கிறது. ரைட்டா? இந்த வேதா அது மாத்திரம் இல்ல, அவரை தவிர அவர் என்ன பண்ணாரு, நம்மை மீட்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய ஜீவனையும் கொடுத்தார். ரைட்டா? ஜீவனை கொடுத்தார். எப்படி ஜீவனை கொடுத்தார்? சிலுவையில அவரை ஆணி அடிச்சு ரத்தம் சிந்த வச்சு அவர் மரித்து 3வது நாள் உயிரோடு எழும்பி பரமேறி போனார். போகிற போது என்ன சொல்லிட்டு போனார் அப்படின்னா, யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 2-3 வசனங்கள். 14:2-3. சொல்லியிருப்பேன், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படிக்கு நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். ரைட்டா? இப்ப எவ்வளவு பெரிய விஷயங்கள் இருக்குன்னு புரிஞ்சுக்கொள்ளணும். கரெக்டா? புரியுதாமா? என்ன புரிஞ்சு? என்ன புரிஞ்சிச்சு? சரி, அது கொஞ்சம் லேட் ஆகும். மெதுவா நீ இப்ப புரிஞ்சுக்கொள்ளலாம். இப்ப சாம் வந்து உனக்கு ஆனா நீ இன்ட்ரெஸ்ட் எடுக்கணும். இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம். இன்னொன்னு உண்மை சொல்லட்டுமா? இதுக்கு பேர் என்ன தெரியுமா? புக்கு. பைபிள். பைபிள். அப்புறம் பரிசுத்த வேதாகமம். அப்புறம் வேதம். ரைட்டா? இதுக்கு இன்னொரு ஸ்பெஷல் நேம் இருக்கு. என்ன பேர்னா சத்திய வேதாகமம்னு பேர். நீ எத்தனையோ புக்கு படிச்சிருப்ப. எந்த புக்குக்காவது சத்தியம் அப்படின்னு பேர் இருக்கா? சத்தியம் என்ற பெயர் எந்த புக்குக்குமே கிடையாது. நீ என் உலகத்துல எந்த புக்கு வேணா போய் பார்க்கலாம். எந்த புக்குக்கும் சத்தியம் என்று சொல்லப்படவே படாது. இதுக்கு மட்டும்தான் அதுக்கு பேர். சத்தியம்னா என்ன? உண்மை. அப்போ இது மட்டும்தான் உண்மை, மீதி எல்லாம் வேறெல்லாம் புத்தகம் தான். இதுக்கு மட்டும்தான் அந்த பெயர். அது மாத்திரம் இல்ல, இது ஒரு 2000-4000 வருடம்னே சொல்லலாம். ஏன்னா பல காலகட்டத்துல வேதம் எழுதப்பட்டது. ஆதியிலிருந்து எழுதியிருக்கிறாங்க. பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பாக எழுதப்பட்ட வேதம். ஆனால் இன்னைக்கும் இது பேசுகிற வேதமாக இருக்கிறது. உன்னோடு பேசும். ஒன்னு உதாரணம் சொல்றேன். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஞாயிற்றுக்கிழமை, பல வருடங்கள், ஒரு 6 வருஷம் 8 வருஷம் ஆயிட்டு இருக்கும், ஒருத்தனை வந்து நான் என்கிட்ட வேலை கேட்டு ஒருத்தன் வந்தான் 8-9 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ அவனுக்கு சில ஆலோசனைகள் சொல்லி அவனை அனுப்பிச்சிட்டேன், போயிட்டான், எல்லாம் முடிஞ்சு போச்சு. போன இந்த ஞாயிற்றுக்கிழமை நான் முத்துக்கடை வழியா போயிட்டு இருக்கிறேன். அங்க ஒரு இளநீ கடையில நின்று இளநீ குடிக்கிறதுக்காக நிக்கிறேன். பின்னாடி வந்து நின்றுக்கிறான். எனக்கு அவனுக்கு தெரியல. 8 வருஷம் ஆயிடுச்சு இல்லையா, எனக்கு அவன் தெரியல யாருன்னு. இப்போ நின்றுனே இருக்கிறான். நான் இளநீ குடிச்சேன், காசு கொடுத்துட்டு நான் கிளம்பிட்டேன். கார் கிட்ட போறேன். எனக்கு பின்னாடியே வரான். வந்து ஏன் உங்களை பார்க்கத்தான் நின்னுக்கிறேன் நான் அப்படின்னா. யாருப்பா நீ அப்படின்ன. ஏன் மறந்துட்டீங்களா, நான் வந்து உங்க வீட்டுல வந்து நீங்க உங்ககிட்ட பேசினேனே வேலைக்காக வந்து. ஓ ஆமா ரைட்டு, என் பேரு டில்லி பாபுயா அப்படின்னு எல்லாம் சொன்னான். சரி, ஆமா கரெக்டு, நீ வந்த, எப்படி இருக்கிற? ஏன் ஒரே பிரச்சனையா இருக்கியா, அதனாலதான் உங்களை பார்க்க வந்தேன். நான் சொன்னேன், இப்ப எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் சர்ச்சுக்கு போறேன், அப்புறமா கால் பண்ணு, நான் உனக்கு பேசுறேன். நான் ஒன்றும் பேச மாட்டேன்னு சொல்ல, ஆனால் இப்போ நான் இருக்க முடியாது, நான் டைம் ஆயிடுச்சு. அப்போ சரிங்கய்யா, நான் ஈவினிங் கால் பண்ணா பண்ணு, என் நம்பர் எல்லாம் செக் பண்ணா என்கிட்ட அவங்ககிட்ட இருக்கு, அந்த காட்டினா இதானே உன் நம்பரு. நான் எத்தனையோ முறை ட்ரை பண்ணேன், எனக்கு கிடைக்கவே இல்லையா, இன்னைக்கு கிடைச்சிங்க, ரொம்ப சந்தோஷம். சரி
அதே மாதிரி நான் அவ்வளவுதான் மறந்துட்டேன், அதோட முடிஞ்சிச்சு. நான் போயிட்டேன், வந்தேன், உட்காந்து பேசிட்டு இருந்தேன். கிறிஸ்டி உட்காந்துருந்தா, அவனை ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தோம். திடீர்னு நைட்டு ஃபோன் பண்றான். ஒரு 7-7:30 இருக்கும், 8 ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஃபோன் பண்றான். ஃபோன் பண்ணிட்டு என்னை தேடி வந்துட்டான். சரி வாப்பா நான் வழி காட்டுறேன். வழி வந்தா, வீட்டுக்கு வந்துட்டான். வந்து உட்கார்ந்துட்டான். பயங்கர பிரச்சனை, ரொம்ப பிரச்சனையில. யார் தெரியுமா அவன்? அவனை வந்து அவனுடைய பேக்ரவுண்டை புரிஞ்சுக்கணும். அவன் வந்து பிஇ மெக்கானிக்கல் படிச்சவன், ரைட்டா? பிஇ மெக்கானிக்கல் படிச்சவன், ஒரு நல்ல வசதியான குடும்பத்துல இருக்கக்கூடியவன். அவனுக்கு இந்த ஆட்டோ நகர்ல எல்லாம் வந்து ஒரு கடைங்கெல்லாம் இருக்கு, கிரேனு அதெல்லாம் டீல் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை. அவங்க அப்பா இறந்துட்டாரு, இப்போ சொத்து பிரச்சனை. அவனுக்கு ஒரே ஒரு அண்ணன், அவரே ஒரு அவங்க தங்கச்சி, இவங்க தான் அம்மா. இவங்களுக்குள்ள பிரச்சனை. அதனால அம்மாவும் அவனுக்கு எதிராக இருக்கிறாங்க, மனைவியும் அவனுக்கு எதிராக இருக்கிறாங்க. ஸோ வேலையும் அவனுக்கு அவ்வளவா இல்லை, அது ரொம்ப குறைஞ்ச சம்பளத்தில் வைக்கிறான். அங்கேயும் பிரச்சனை. இது இவ்வளோ பிரச்சனையோட வந்து உட்காந்து அவனோட பேசிட்டே இருந்தான். நான் கேட்டு, சரிப்பா இதெல்லாம் சகஜதான், எல்லாம் நடக்கும். சரி நான் உனக்கு ஒரு ஆலோசனை சொல்றேன், நீ அந்த ஆலோசனையை கேட்டு நட. கண்டிப்பா உன் பிரச்சனை என்ன ஆயிடும்? தீந்துரும். நீ கவலையே படக்கூடாது, ஒன்றும் பயப்படாத, தைரியமா இரு, ஒன்றும் ஆயிடாது, உனக்கு எல்லாம் சால்வ் ஆயிடும் கண்டிப்பா. ரைட்டா? ஓகே. இப்போ நான் உனக்கு ஜெபம் பண்றேன். நான் உன்கிட்ட ஒரு பைபிள் கொடுக்குறேன், அந்த பைபிளை படி. நீ யாரையும் டிஸ்டர்ப் பண்ணிடாத, உங்க அம்மாவையும் டிஸ்டர்ப் பண்ணாத, உங்க தங்கச்சியும் உங்க மனைவியும் டிஸ்டர்ப் பண்ணாத, யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாத. நீ அமைதியா இரு. அவங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? உன் கூட வந்து சமாதானமா மாறிடுவாங்க. பயப்படவே பயப்படாது, கண்டிப்பா நடக்கும். கண்டிப்பா அந்த சூழ்நிலை வரும், பயப்படாத. ஆனா நான் சொல்றதை மட்டும் செய். இதை பைபிளை படி, உனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் மெதுவா படிக்க ஆரம்பி. ஆனா எவ்வளவு சீக்கிரம் முடிக்கிறியோ அவ்வளவு நல்லது, பண்ணு. அடுத்தது, இங்க பக்கத்துல உனக்கு எங்க உன் வீடு இருக்கோ அங்க பக்கத்துல ஏதாவது சர்ச் இருக்கும், அந்த சர்ச்சில் போய் உட்காரு. நேரம் ஆண்டவர் அங்க பேசுறதெல்லாம் கொஞ்சம் கேளு, கவனம், கொஞ்சம் பொறுமையா, அவசரப்படாது, எதுவும் ஆயிடாது. எல்லாம் சூழ்நிலை சமாதானமா மாறிடும். அமைதியா உட்காரு, அங்க பேசுறத கேளு. நீ உன்னுடைய குறைகளை ஆண்டவர்கிட்ட சொல்லு. தீர்வு இந்த நிமிடமே உனக்கு ஆரம்பம். இந்த நிமிஷமே ஆரம்பிச்சிருச்சு. நீ வந்துட்ட இல்லையா, இப்பவே உனக்கு என்ன ஆயிடுச்சு? ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நீ கவலையே படாத அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பைபிள் எடுத்து அவன்கிட்ட கொடுத்துட்டேன். உட்காந்துட்டு நான் சொன்னேன், சரிப்பா நீ என்ன பண்ணு, பைபிளை இப்ப வச்சு இப்படி திறந்து உன் கண்ணில் படுற வசனத்தை வாசி. சும்மா அப்படி திறந்து உன் கண்ணில் படுது இல்லையா, அந்த வசனத்தை மட்டும் வாசி. எங்கேயும் இப்படியே தேடாத, திறந்து கண்ணில் படுது பாரு, அந்த வசனத்தை வாசி அப்படின்னா. வாசிங்க. என்ன வசனம் வந்து? யோவான் 14:1. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள். அவ்வளவுதான். அதுதான். அதுக்கு என்ன பொருள்னா, இந்த வசனம் பேசுகிற வசனம், ஜீவனுள்ள வசனம். இப்ப அவன் எந்த சூழ்நிலையில வந்தான் இல்லையா, ஒரு கலக்கம், அவ்வளவு கண்ணீரோட இருக்கிறான். அவனை விட்டுட்டேன்னா கதறி அழுவான், கண்ணெல்லாம் செவந்து, இந்த இதெல்லாம் பேச அவன் அப்படி கலங்கி இருக்கிறான். ஆனா ஒரு அந்த டிக்னிட்டிக்காக வந்து கொஞ்சம் அப்படியே கட்டுப்படுத்தின்னு உட்காந்துக்கிறான். ஆனா இப்ப நான் ஒண்ணு சொன்னேன்னா இல்லையா, இந்த நிமிஷமே உன்னுடைய பிரச்சனைக்கு தீர்வு ஆரம்பமாகி விட்டது, நீ சரியான இடத்துக்கு வந்துட்ட அப்படின்னு தானே சொன்னேன். இப்போ உன்னுடைய பிரச்சனைய ஆண்டவர் கேட்டாரா இல்லையா? கேட்டார். கேட்டவர் என்ன பண்ணாரு? பதிலும் கொடுத்திருக்கிறார். உன் கண் எதிரில, நான் கூட பிரிச்சு கொடுக்கல, உங்ககிட்ட பைபிளை கொடுத்தேன், நீ திறந்த, நீ படிச்ச. என்னன்னு சொல்றாரு? இருதயம் கலங்காதிருப்பதாக என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள், தேவனிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். அப்போ நீ பொறுமையாயிரு. ஆண்டவர் உன்னுடைய பிரச்சனை கையில் எடுத்துக்கிட்டார், அவருடைய பிரச்சனையா மாறிடுச்சு. இப்ப அதனால நீ கவலைப்படாத அப்படின்னு. அப்போ இதெல்லாம் வந்து சாட்சிகள்.
பிரத்யட்சமான சாட்சிகள், கண்ணெதிரா நடந்த 2 ஞாயிற்றுக்கிழமை நடந்த விஷயம் இது. ஒரு 7-8 மணிக்கு கிறிஸ்டி தான் போய் அவனை கூட்டின்னு வந்தான். கிறிஸ்டி இல்ல, அவனுக்கு தெரியல, அதுக்குள்ள மறந்துட்டான். அவன் தான் போய் கூட்டின்னு வந்தான். அவனுக்கு வழி தெரியும். அந்த வழி அந்த விஆர்எல் பக்கத்துல நின்றுட்டு கொஞ்சம் தடுமான்னா, இவன் கிறிஸ்டி போயிட்டு நான் கூட்டு வரேன்னு போய் கூட்டின்னு வந்து விட்டா, உட்காந்து பேசிட்டு அனுப்பி போயிட்டோம். அப்போ இதுதான் கர்த்தர். அப்போ கர்த்தர் யாருன்னு புரியுதா? கர்த்தர் யார்? என்னை உருவாக்கினவர், எனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறவர். இந்த பூமியில நான் வாழறதுக்கு அதிகாரம் அவர் தான் எனக்கு கொடுத்திருக்கிறார். அவர் கொடுத்த அதிகாரத்துலதான் நான் என்ன பண்றேன், இந்த பூமியில வாழ்ந்து இருக்கிறேன். அது மாத்திரம் இல்ல, அவர் எனக்காக ஜீவனை கொடுத்தவர். ஜீவனை கொடுத்து தன்னுடைய ரத்தத்தினால நம்மை மீட்டவர். விலை கிரயம் கொடுத்திருக்கிறார். நம்முடைய ஜீவனுக்காக என்ன பண்ணிருக்கிறாரு? விலை கிரயம் கொடுத்திருக்கிறார். என்ன விலை கிரயம்? ரத்தத்தை கொடுத்து, ரத்தத்தினால் நம்ம மீட்கப்பட்டவர்கள். அப்போ நமக்கும் அவருக்கும் எப்படிப்பட்ட உறவு? என்ன உறவு? ரத்த பந்தம். ரத்த பந்தம் உறவு நமக்கு. ஆனா ஆனந்த் என்னன்னு சொல்லுதுன்னா, நான் அவரை 10ஓட 11 தான் பாக்குறேன். இது வரைக்கும் பார்த்தது ஓகே, இனிமே நீ என்ன பார்க்க போறன்னு நீ புரிஞ்சுக்கணும். நான் ஒன்னும் புரிஞ்சுக்கிறதுக்காக, இது கம்பல்ஷன் கிடையாது. இது என்ன கிடையாது? கம்பல்ஷன் கிடையாது. உன்னுடைய சந்தேகங்கள் எதுவா இருந்தாலும் நீ கேட்கலாம். இல்ல எனக்கு இது புரியலைங்க, எனக்கு சொல்லுங்க அப்படின்னா நான் கண்டிப்பா விளக்கு கொடுக்கறதுக்கு நான் தயாரா இருக்கிறேன். ஆனால் இதுதான் யதார்த்தம். எனக்கும் ஆண்டவருக்கு என்ன உறவு? ரத்த சம்பந்த உறவு. ரைட்டா? அவர் வேற யாரும் கிடையாது. அவருடைய ரத்தம் நான், அல்லது என்னுடைய ரத்தம் அவர். ஏன்னா அவர் நம்ம எப்படி உருவாக்கினாரு? தம்முடைய சாயல்ல உருவாக்கி இருக்கிறார். அவருடைய சாயல்ல நான் உருவாக்கப்பட்டிருக்கிறேன். அது மாத்திரமல்ல, தன்னுடைய ரத்தத்தை கிரயமாக கொடுத்து என்னை மீட்டுக் கொண்டவர். அப்போ அவ்வளவு பெரிய ஒரு அத்தாரிட்டி உள்ள ஒரு உறவு எனக்கு ஆண்டவருக்கும் இருக்கிறது. இதை நீ யதார்த்தமா புரிஞ்சுக்கொள்ளா போதும். இது இது கிடையாது, கம்பல்ஷன் கிடையாது. நீ வேற மாதிரி எதையும் யோசிக்கவும் வேணாம். யதார்த்தம் இருக்கிறத உண்மையை நான் சொல்றேன். இப்ப இதுக்கு பேர் உண்மைன்னு சொன்னோம். உண்மைன்னா என்ன? அதுதான் உண்மை. இப்ப ஒரு வார்த்தை இருக்குன்னா அதான் உண்மை. இப்ப இதுக்கு பேர் உண்மை. சத்தியம்னா உண்மை தானே. அப்போ இதுல இருக்கிறதெல்லாம் என்னது? உண்மைகள் இல்லையா? அப்போ இதை நீ படிச்சு பார்த்தீங்கன்னா, முழிச்சு படிக்க உன்னுடைய டைம் கொடுத்து கொஞ்ச நேரம் கொடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா இதுல அவ்வளவு விசேஷங்கள் இருக்கும். இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கும் அப்படின்னா, அன்பு பத்தி சொல்லியிருக்கும். என்ன சொல்லியிருக்கும்? அன்பு. வாசி 1 கொரிந்தியர் 13:4 வாசிங்க. அன்புக்கு இலக்கணத்தை இதுதான் கொடுக்கும் நமக்கு. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை கிடையாது. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பா இராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷம் ஆயிருக்கும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும். ஆமா, இப்ப அதுதான் உங்களுடைய உறவாக இருக்க வேண்டும். இந்த அடிப்படை தான் கணவன் மனைவிக்கான இலக்கணம். எல்லாம் அப்ப சாமு சொல்றத ஆனந்தி நம்பணும், ஆனந்தி சொல்றது என்ன பண்ணணும்? சாமு நம்பணும். அதுதான் கணவன் மனைவிக்கான இலக்கணம். அதுதான் அன்பு. அன்புனால நீங்க ஒன்றிணைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ரைட்டா? அப்போ அந்த சூழலை நாம் புரிந்து கொண்டு கர்த்தரை சார்ந்து வாழ்வதற்கு நான் எத்தனித்து வரும் பொழுது எனக்கு எல்லாவற்றையும் கர்த்தர் சாதகமாக மாற்றி, எல்லா சூழ்நிலை, இடுக்கண்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாம் வரும். அதுல எல்லாத்தையும் என்ன பண்ணுவார்னா, நம்மை மீட்டு கர்த்தர் காப்பாற்றுவார். நம்மை மீட்டு காப்பாற்றுவார். எந்த சூழ்நிலை வந்தாலும். ஒரு பெரிய ஆபத்து, நோவா காலத்துல மிகப்பெரிய பிரளயம். அந்த பிரளயத்துல உலகமே அழிஞ்சு போச்சு. ஆனா காப்பாற்றப்பட்டது யார்? ஆனா சாமுக்கு அது கூட தெரியலன்னு நினைக்கிறேன். இப்போ தெரியுமா உனக்கு?
மறந்துடுச்சு மறந்துடுச்சு. இப்போ நீயும் ஆனந்தி மாதிரி ஆயிட்ட. சரி, ரைட். அப்போ நோவாவையும் அவன் குடும்பத்தையும் கர்த்தர் காப்பாத்தினார். மொத்தம் எத்தனை பேரு? 8 பேர் தான் காப்பாற்றப்பட்டது. உலகமே அழிஞ்சிடுச்சு. இதே சூழல்ல அன்னைக்கு உலகம் இருந்தது. ரைட்டா? இதே சூழல். இன்னைக்கு 700 கோடி 800 கோடி பேர் உலகத்துல. இந்தியாவில் மட்டும் 145 கோடி மக்கள். ரைட்டா? அப்ப அவ்வளவு பேரும் அழிக்கப்பட்டார்கள். காப்பாற்றப்பட்டது யார்? நோவாவும் உன் குடும்பம். ஏன் காப்பாற்றப்பட்டார்கள்? ஏன்னா அவன் நீதிமானாய். வாசிங்க ஆதியாகமம் 6:9. அதுதான் முக்கியம். ஆமா, போதும். இப்ப 7:5 வாசிங்க. அதுலயும் 7:5. இல்ல இல்லம்மா, 7:5 அவ்வளவுதான். இப்போ அதுதான் பாண்டேஜ். அதுக்கு பேர் தான் என்னது? பாண்டேஜ். கர்த்தர் மீது அவன் நம்பிக்கையா இருந்தான், விசுவாசமா இருந்தான், அவர் சொல்றதெல்லாம் அவன் செஞ்சான். இப்ப நீங்களும் என்ன பண்ணணும்? கர்த்தரோடு ஒன்றுபடுங்கள், ஒன்றிணையுங்கள், அவர் சொல்றதெல்லாம் நீங்க செய்யுங்க, நீங்க எல்லாம் காப்பாற்றப்படுவீங்க. நான் சொல்றது புரியுதா? இதுதான் ரகசியமே. இப்ப நான் கர்த்தரோடு ஐக்கியமா இருக்கணும். என்ன எப்படி இருக்கணும்? அவரோடு நல்ல உறவுல இருக்கணும். அவர் என்னுடைய தேவன், நான் அவருடைய பிள்ளைகள் அப்படின்ற செட்டப்ல நான் மாறிக்கணும் இல்லையா? கடந்த இதெல்லாம் போயிட்டோம். இனிமேலாவது கையில பைபிளை எடுங்க, அனுதின தியானமாக வேதத்தை மாத்திக்கொள்ளுங்க. இப்ப அது வாசிங்க. சங்கீதம் 1:2. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். பாக்கியவான் என்ன தெரியுமா? சரி, யோசிக்கிறத பார்த்தா நான் சொல்றேன், கவலைப்படாத. பாக்கியவான்னா பிளஸ்ஸட்னு பேரு. ரைட்டா? பாக்கியவான் அப்படின்னு பொருள். ரைட்டா? அப்ப நீங்க என்ன பண்ணணும்? நீங்க 2 பேரும் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கிறீங்க. ரைட் நவ் ஸ்டார்ட் பண்ணுங்க. இன்னைக்கு நைட்டே ஆரம்பிக்கணும். குடும்ப ஜபம் ஆரம்பிக்கணும் உங்களுக்குள்ள. ரைட்டா? இப்போதைக்கு இங்க இருக்கிறீங்க, நீங்க குடும்பமா ஜபம் பண்ணுங்க. அம்மு, ஏஞ்சல் எல்லாம் உட்காந்து ஜபம் பண்ணுங்க. அப்போ இன்னையில இருந்து ஸ்டார்ட் பண்ண. அங்க போனா அங்க இதை தொடருங்க. அப்போ உன்னுடைய பரிசு இந்த வேதாகமத்தை எப்படி வாசிக்கணும் அங்க சொல்றாரு. மறுபடியும் வாசி. கேட்டீங்களா அது எப்படி சொல்லி இருக்கிறாருன்னு? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்படின்னா என்ன பொருள்? அது இல்ல, அந்த வசனம் என்ன சொல்லுது? அப்புறம் அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்பொழுதும் 24 மணி நேரம். அப்போ அதுக்கேற்ற மாதிரி உன்னுடைய சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நீ என்ன பண்ணிக்கணும்? இதுக்கு டைம் பிக்ஸ் பண்ணி உன்னுடைய வேலையை பார்த்துக்கணும், பைபிள் வாசிக்கணும். அது உன்னோட உறவாடி கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்னு பொருள். நீயும் வசனம் உறவாடி கொண்டே இருக்கணும். ஒன்னா அதோட இணைப்பிரியாம இருங்க. அப்பதான் நீங்க பாக்கியவான்களா இருப்பீங்க. ரைட்டா? உன்னுடைய காரியங்கள்ல நீ ஜெயம் எடுக்க வேண்டுமானால் இது ரகசியம். அப்போ குடும்ப ஜெபம் அவசியம், வேத வாசிப்பு அவசியம். அடுத்தது எபிரேயர் 10:25. கூடி வருதலை அல்லேலூயா. அப்ப அடுத்தது என்ன சொல்றாரு? போதும். இப்ப என்ன அந்த வசனம் வாசியா தெரிஞ்சுதான்? சபை கூடி வருதல். அப்போ சர்ச்சுக்கு போறத மிஸ் பண்ணிடாதீங்க. ரைட்டா? அங்க அதுக்கேற்ற மாதிரி உன்னோட டைமுக்கு ஏற்ற மாதிரி நீ அதுக்கு ஒரு டைம் பிக்ஸ் பண்ணி அங்க எத்தனை மணிக்கு அங்க ஆரம்பிக்குதுன்னா அங்க ஒரு கூடி. இல்லையா? வீட்டுல உட்காந்து பிரேயர் பண்ணுங்க கிடைக்கிற வரைக்கும், ஒரு இடம் கிடைக்கிற வரைக்கும். ஆனால் வேதம் வாசிக்கிறது மிஸ் பண்ணாதீங்க. ரைட்டா? அடுத்தது என்ன சொன்னேன்? சபைக்கு போறதை மிஸ் பண்ணாதீங்க, குடும்ப ஜெபத்தை மிஸ் பண்ணாதீங்க. இதெல்லாம் ரகசியங்கள். இந்த ரகசியத்தை நீ கண்டினியூஸா விடாம பிடிச்சு கொண்டு வந்தால் உங்களுக்கு ஒரு குறையும் வராது. நீங்க ஒற்றுமையா இருப்பீர்கள், அநேகருக்கு ஆசீர்வாதமா இருப்பீர்கள். எப்படி ஆசீர்வாதமா இருப்பீர்கள்? நான் முதல்ல வாசிச்சேன்,
லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் என்ன வசனத்தை வாசிச்சோம்? ஆமா, இது கண்டிப்பா நடக்கும், உங்க மூலமா நடக்கும். இப்ப உங்களால தேவனுக்கு மகிமையை ஏற்படுத்த முடியும். அதே நேரத்துல உங்க சூழல், நீங்க வேலை செய்யற இடங்கள்ல, நீங்க இருக்கிற இடங்கள்ல சமாதானம் இருக்கும். இப்ப நீ வேலை செய்யற இடத்துல பிரச்சனை இல்லாம சமாதானமா இருந்தா உன் முதலாளி என்ன சொல்லுவாரு? அப்ரிஷியேட் பண்ணுவாரு, உன்னை மேல்மேலும் உயர்த்துவார். நீ இருக்கணும்பா, நீ இருக்கணும், நீங்க 2 பேரும் இருங்க, நல்லா இருக்குது, இங்க கண்டினியூ பண்ணுங்கப்பா, கண்டினியூவா செய்யுங்கப்பா, அடுத்த லெவலுக்கு போயிடலாம். நான் இன்னொரு பெரிய ஹாஸ்பிட்டல் கட்டுறேன், அங்க நீங்க அதிகாரியா மாறிடுங்க, அங்க பொறுப்பெடுத்துக்கொள்ளுங்க, ஏன்னா நீங்க கரெக்டா பண்றீங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை, நல்லா போயிருக்குது இல்லையா? இப்போ பிரச்சனை பண்றவன கூட வச்சிருப்பானா, பிரச்சனை பண்ணாதவன் கூட வச்சிருப்பானா? ரைட்டா? அப்போ இது முக்கியம். இப்ப இதெல்லாம் செஞ்சீங்கன்னா அது வந்துடும். இப்போ தேவனுக்கும் மகிமையை செலுத்த முடியும், அதே நேரத்துல பூமியிலையும் நீ வாழற இடத்துல உன்னுடைய சூழலையும் நீ சமாதானத்தை கொண்டு வர முடியும். நீ அடுத்தது இன்னொரு முன்னோன்னா மனுஷர்களோடு நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலையை நீ உருவாக்கி கொள்வேன். யாருக்கிட்டையும் சண்டை போட மாட்டேன், எல்லாருக்கும் ஓகே சரிங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சரி பண்ணி கொண்டு போகக்கூடிய சூழ்நிலை வரும். அப்போ அது உனக்கு சாதகமா இருக்கும். உன்னை நீயும் அடுத்த லெவலுக்கு நீங்க வந்துடலாம். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து கர்த்தருக்குள் இருங்க, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் உங்களுடைய விருப்பங்கள், இது கம்பல்ஷன் கிடையாது. ஆனா இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம். இந்த சத்தியத்தை உங்களுக்கு ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு. இந்த சத்தியத்தை இறுக பிடித்து கொண்டு அதன்படி நடக்க முயற்சிக்கும் பொழுது நாம் வெற்றி பெற வாய்ப்புகள் 100%, 200%, 300%, 500%, 1000% என்று சொல்ல முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார். மாத்திரமல்ல, இது உங்களுக்கானது மட்டும் இல்ல, கிறிஸ்டிக்கு, ராஜாவுக்கு, எனக்கு, எல்லாருக்கும். ரைட்டா? நத்தானியலுக்கு கூட. ஆனா நத்தானியல் தலையாட்டு அவன் வேலை காட்டுவான். சரி, கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பான். நான் ஜெபம் பண்ணலாமா? தலைகளை தாழ்த்துவோம், கண்களை மூடுவோம், ஆண்டவரை நோக்கிப்பார். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியப்பா, நன்றி கர்த்தாவையும் பாதத்தில் நாங்கள் வருகிறோம். ஆண்டவரை எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான சந்தர்ப்பத்தை நீர் உருவாக்கி, கர்த்தர் எங்களை ஆண்டவரை ஒன்றுபடுத்தி ஒருவனப்படுத்தி, ஆண்டவரே எல்லா பிணக்குகளையும் ஆண்டவரை நாங்கள் நீக்கி மறந்து ஆண்டவரை ஒன்றுபட்டு சமாதானமாக சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு நல்ல தருணத்தை எங்களுக்கு கொடுத்தமைக்காக ஆண்டவரை நன்றி சொல்கிறோம். எங்களோடு இருங்க, எங்களோடு கூட பேசுங்க, இடைபடுங்க. எங்களுக்கு இன்னும் புரியாத விளங்காத ஆண்டவரே சுவாமி புதைப்பொருள்களை எல்லாம் எங்களுக்கு வெளிப்படுத்தி ஆண்டவரே ரகசியங்களை எங்களுக்கு சொல்லி, அந்த ரகசியங்களின்படி ஆண்டவரே நாங்கள் சுவாமி நாங்கள் வெற்றியாளர்களாய் ஆண்டவரை விளங்க, உமக்கு சாட்சிகளாக ஆண்டவரே நாங்கள் சமுதாயத்துல நிலைத்திருக்க கர்த்தர் எங்களை பயன்படுத்த வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமா சாமையும் ஆனந்தையும் உடைய பாதத்துல வைக்கிறோம். ஆவியானவர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. அவர்களை உம்முடைய தீர்மானத்தின்படி ஒன்றிணைத்திருக்கிறீர் ஆண்டவரே. அவர்களை இனி அவர்கள் 2 சரீரங்களாக இருந்தாலும் அவங்க இருவரும் ஒன்றாய் இருக்கிறார்கள் என்று நீங்க சொன்னது போல ஒரே சரீரமாக அவர்களை நீர் ஆண்டவரை ஒன்றிணைத்திருக்கிறீர். அந்த ஒன்றுபட்ட அந்த சூழலிலே ஆண்டவரை எந்த பிணக்குகளோ சண்டைகளோ சச்சரவுகளோ வராம ஆண்டவரே எல்லாவற்றையும் உம்முடைய பாதத்துல ஒப்பு கொடுத்து உம்முடைய ஆலோசனையின்படி ஆண்டவரே நடந்து தங்களுடைய வாழ்க்கையில வெற்றி பெற அவர்களை நீர் பயன்படுத்த வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும், கையின் பிரயாசங்களை ஆசீர்வதியும். தூர இடத்துல ஆண்டவரை பயணம் செய்து அங்கே தங்கி பணி செய்யக்கூடிய சூழலை தற்போது அவர்களுக்கு கொடுத்திருக்கிறீர். அந்த இடத்துல அதிகாரிகளுடைய கண்களிலே தயவும் கிருபையும் கிடைக்க உதவி செய்யும், வெற்றி கிடைக்க செய்யும்.
நற்பெயர் எடுக்க ஆண்டவரே சூழல்களை சாதகமாக மாற்றி தாரும். ஆசீர்வதியும், சமாதானத்தை கொடுங்க. இதோ இந்த நாளிலே ஆண்டவரே ஒரு நல்ல ஒரு உணவை ஆண்டவரை பரிமாறக்கூடிய கிருபையை கொடுத்தீர். அதற்காக ஆண்டவரை நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே சுவாமி, ராஜாவுக்காக, அவருடைய மனைவி விஜயகீதாவுக்காகவும், கிறிஸ்டிக்காகவும், ஷோபாவுக்காகவும் ஆண்டவரை நன்றி சொல்கிறோம். நத்தானியலை உடைய பாதத்தில் வைக்கிறோம். அம்முக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே மருத்துவமனையில ஆண்டவரே சுவாமி சிகிச்சையில் இருக்கிற நந்தகுமாரை உடைய பாதத்தில் வைக்கிறோம். நந்தகுமாரை தொடுங்க, பரிபூர்ண சுகத்தை ஆண்டவரை நந்தகுமார் கொடுத்து ஆண்டவரை விரைவில் ஆண்டவரை வீடு வந்து சேரவும், இயல்பாக ஆண்டவரை நடக்கக்கூடிய சூழல்களை ஆண்டவரை சகோதரருக்கு தர வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படியாய் ஏஞ்சலுக்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை ஆசீர்வதியும். பணி செய்கிற இடத்துல ஆண்டவரை ஏஞ்சலுக்கு வேண்டிய எல்லா கிருபைகளையும் கட்டளையிடுங்க. ஆவியானவர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.